அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஈவினிங் டைமுங்க. ஒரே அம்மாவின் நினைவுகளோடு இப்படியே இதுலேருந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கே போனாலும் அதே நினைவுகள். வெளியில் வந்து சும்மா ஒரு வாக்கிங் வரலாம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தலாம் என்று வெளியில் வந்தேன். பர்துபாயில் அப்படியே நின்றுட்டுருக்கேன். பயங்கரமான ஒரு டெம்பரேச்சர். ரொம்ப நேரம் நம்ம வந்து நிற்க முடியாது. மனம் ஃபுல்லாக தாயினுடைய நினைவுகள் ஆக்கிரமித்திருக்கின்றன. கடைசி வரைக்கும் அதை ஆக்கிரமித்திருக்க போகின்றன. இந்த காயம், பிரிவு, துயரம் வந்து காலம்தான் ஆற்றும். நிறைய பேர் நிறைய ஆறுதல் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய கன்சர்ன் கண்டிப்பாக இதிலேருந்து, இந்த துயரத்துலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த நினைவுகள், ஏன்னா ரொம்ப டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணி, டெய்லி காலையில் ஒரு 5:10 டெய்லி கால், சரியான டைமில் சகோதரிகளுடைய வீட்டில் இருப்பாங்க, கால் பண்ணுவேன். ஊரில் வந்தால் டைரெக்டாக ஊருக்கு வந்துடுறது, அம்மாவோடு தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. ஆனால் அதை தாண்டி தான் போகணும், ஒரு வழி இல்லை. நானே ஒரு முக்கால்வாசி வாழ்நாள் முடிஞ்சாச்சு. ப்ராஃபெட்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது வந்து 60கள். அப்படி பார்க்குறப்போ 47 முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய உம்மத், நம்மளுடைய வழிமுறைக்கு 60களில் தான் ஆவரேஜாக. அப்போது மீதி உள்ள வாழ்க்கையை தாய் இல்லாமல் கழிக்கும். தாய் தகப்பன் 2 பேரும் இல்லாத ஒரு சூழல் நினைக்கிறப்பவே ஒரு அனாதையான மாதிரி, ஒரு ஆர்ஃபன்ட்டு ஒரு ஃபீலிங். என்ன தான் சிப்ளிங்ஸ் இருந்து அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாலும் கூட, ரொம்ப அன்பாக இருந்தாலும் கூட, இறைவன் அனைவருக்கும் அருள் புரியட்டும். சும்மா அப்படியே வெளியில் வந்தேன். பர்துபாய் அப்படியே வந்துட்டு போக வேண்டியதான். இங்கே ஒரு கண்ணுக்கு வந்து கண்ணாடி வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்துருந்தேன், ஆப்டிக்கல்ஸுக்கு. மனசில் ஃபுல்லாக அதே நினைவுகள். பிரார்த்தனை செய்வோம், வேறு வழி இல்லை. எல்லோரும் இந்த விஷயத்தை தான் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். எல்லோருக்கும் அதனுடைய ரொம்ப க்ளோஸாக உள்ள யார் பிரிந்து போனாலும் இவ்வாறு தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக பேரண்ட்ஸ். ஓகே கைஸ், பாப்போம். எனக்காகவும் குடும்பத்தினர் அனைவருக்காகவும் பிரார்த்தியுங்கள். நம் அனைவருக்காகவும் இறைவன் பேரருள் புரிவானாக. இந்த விஷயத்தை கடந்து இந்த நினைவுகள் வாழ்நாள் முடிவு உள்ள வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த துயரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இந்த இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ நாள் வரப்போகுதுன்னு தெரியல. இறைவன் அருள் புரியும்.